சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் உருது ஆசிரியர் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு. இதில் தமிழக அரசுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்ததுடன் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் உருது பாட ஆசிரியர் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வழக்கை தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மதரஷா அசாம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் காலியாக உள்ள உருது பாடத்திற்கு 2022ஆம் ஆண்டு ஆசிரியர் நியமிக்கப்பட்டார்கள். ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதவில்லை என கூறி ரெஜினா நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க மறுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்த கோரி பள்ளி நிர்வாகம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என கூறி ரெஜினாவின் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்கும்படி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து தொடக்க கல்வி இயக்குநர் உள்ளிட்டோர் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் கே சுரேந்தர் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே 2 உத்தரவுகளை பிறப்பித்துள்ள நிலையில் தற்போது இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதாகவும் இதற்காக 1 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு அபராதம் விதிப்பதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த அபராத தொகை 4 வாரங்களில் பள்ளிக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த தொகையை சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகளிடமிருந்து வழங்கி சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.